வணக்கம் ஒப்பன் செய்தி நேயர்களே, நான் மகான் கணக்கு இயக்குனர் சம்பத் ஆறுமுகம் பேசுகிறேங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த நார்வே தமிழ் திரைப்பட விழாவில் பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் கூட சந்தித்து பேசுறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த மகான் கணக்கு திரைப்படம் எனக்கு முதல் படம். இந்த முதல் படமே என்னோட முதல் படம் நார்வேயில் நடக்கிற ஒரு தமிழ் திரைப்பட விழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன்னு நினச்சி பெரும் சந்தோஷமாக இருக்கேன். இதுக்கு முழுவதற்கு காரணமாக இருந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னை ஆதரித்து கொண்டிருக்க அதாவது நான் இந்த அளவுக்கு நிற்கிற காரணம் ஊடகங்களும் பத்திரிகையும் மட்டும். நான் படத்தை பற்றி ஒரு கூட மைனஸாக இல்லை தானே, எல்லாமே பெரிய ப்ளஸ். அதை படத்தில் இருந்த எல்லா விஷயங்களையும் மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்து நான் பத்திரிகை துறைக்கும் ஊடகத்துறைக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த மாதிரி சமுதாய சிந்தனையோட சமுதாயத்துக்கு அக்கறையில் ஒரு விஷயமா நான் அடுத்த படமும் பண்ணும். அதுக்கு பத்திரிகையாளரோட ஆதரவுகள் எனக்கு என்னைக்கு இருக்கும் நம்பிக்கையோடு உங்களை வந்து விடைபெறுகிறேன். நன்றி. ஆமாம் சார், நானும் தயாரிப்பாளரும் இந்த நார்வேல நடக்கிற தமிழ் திரைப்பட விழாவுக்கு நேரில் செல்லலான்னு இருக்கேங்க. தேங்க்யூ. நான் எஸ்எம் ராஜு, வர்ணம் படத்தின் இயக்குனர். வர்ணம் படம் நார்வே சர்வதேச தமிழ் திரைப்பட விழாவில் கலந்துக்க போகுது. இதில் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி பல திரைப்பட விழாக்கள் இது செலக்ட் ஆகிருந்தாலும் இதில் எனக்கு ஒரு தனி சந்தோஷம். ஏன்னா இது தமிழர்களுக்கான ஒரு திரைப்பட விழா. வர்ணம் படம் ஒரு 16 வயசு பையனோட கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி. அவன் 16 வயசில் அவன் சமூகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறான், அதனால் அவனுக்கு என்ன நடக்குதுங்கிற அதை பற்றின கதை. நடித்தது கிரிதரன் மெயின் கேரக்டரில், தவிர மோனிகா, சம்பத், தவிர விஜய் சேதுபதி, முத்துக்குமார் ஆகியோர்கள் நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃப் பண்ணது பிரேம், பசங்க படம் பண்ணவர். எடிட் பண்ணது மதன் குணதேவா, பூ வெயில் போன்ற படங்களை எடிட் செய்தவர். மியூசிக் இசை அமைச்சது ஐசக் தாமஸ் கொடுக்காப்பள்ளி. இந்த வருஷம் ஆதாம் என்ற மகன் அப்புங்கிற மலையாள படத்துக்கு அவர் தேசிய விருது வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல டெக்னிக்கல் டீமோட ஒரு தரமான படம் தமிழ் படம் வரணும். ஒற்றன் செய்தி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமணா. என்னோடய படம் மகான் கணக்கு அதுக்கு நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆக போகுது. பெஸ்ட் 15 மூவிஸ் இன் 2011 அப்படின்னு செலக்ட் பண்ணி ஒரு 15 படங்கள் நம்ம 2011 ரிலீஸ் ஆன 15 படங்களை அங்கே ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. இந்த படங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய அவார்ட்ஸ் லைக் ஸ்க்ரீன் பிளேலேருந்து டயலாக்ஸ்லேருந்து டைரக்ஷன்லேருந்து பெர்ஃபார்மன்ஸஸ்லேருந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் நிறைய செக்டர்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் படம் செலக்ட் ஆனது. சும்மா ஏதோ வார்த்தையில் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறத விட ரொம்ப என்கரேஜிங்கான ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய படம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆகுது. அண்ட் உலகம் முழுக்க இருக்கிற நிறைய சினிமா ரசிகர்கள்லேருந்து சினிமாவில் நிறைய ஆராய்ச்சி பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் அங்கே அந்த படத்தை பார்க்க போகிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம், எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. அடுத்த படங்களுக்கு இன்னும் நல்லா பண்ணணும்டா, இன்னும் நல்லா சாதிக்கணுன்ற ஒரு வெறி எங்களுக்குள்ளே உண்டாக்குற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஐ ஷுட் தேங்க் நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஃபார் doing this major event, and I thank God for my movie getting selected in Norway Film Festival. Thank you. நார்வே தமிழ் திரைப்பட விழா வரும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோ மற்றும் லோவன்ஸ்கோ நகரங்கள்ல முன்னெப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. இந்த 5 நாள் ஃபங்க்ஷன்ல கடந்த 2 வருஷத்தையும் விட முற்றிலும் வேறுபட்ட பல புதிய நிகழ்ச்சிகள் எல்லாமே இடம்பெற இருக்குது. முதல் வருடம் பாத்தீங்கன்னா சசிகுமார், சமுத்திரகனி, ஜனநாதன், மிஷ்கின் இவர்களுடைய படங்கள் நார்வே திரைப்பட விழாவில் செலக்ட் ஆச்சு. அவங்களும் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க. கடந்த வருடம் பாத்தீங்கன்னா சேரன், பிரபு சாலமன், வெற்றிமாறன், சீனு ராமசாமி, ராதா மோகன், படக்குழுவினர் அவர்களுடைய படங்கள் செலக்ட் ஆகி அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த வருடம் பிரம்மாண்டமான முறையில் இந்த நார்வே திரைப்பட விழாவை எடுத்துட்டு போகணும்ன்ற முடிவுல இருக்காங்க. எதுக்காக இந்த நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் திரைப்படங்களை உலக நாடுகளுக்கு பரவலா தெரியப்படுத்தவும் அதனுடைய வியாபாரத்தை பெருக்கவும் ஒரு சின்ன முயற்சி. இயக்குனர் வசீகரன் சிவலிங்கம் தலைமையிலான குழு பல கட்ட வேலைகளை செஞ்சாங்க. இன்னைக்கு அவரால் இங்க வர முடியல, ஏன்னா அங்க ஆர்கனைஸ் பண்ற வேலைகள் நிறைய இருந்ததுனால வர முடியலன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பதிலாக இசையமைப்பாளர் உதயன் மற்றும் சங்கர் இங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 படங்கள் பாத்தீங்கன்னா தேர்வுக்குழுவா செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம இசையமைப்பாளர் உதயன் மற்றும் சங்கர் தெரியப்படுத்துவார். அந்த தேர்வான படங்கள் சம்பந்தப்பட்ட படக்குழுவினர் நம்ம கூட இன்றைக்கு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ சிறப்பு விருந்தினர்களை முதல்ல மேடைக்கு கூப்பிட்டுலாம் நினைக்கிறேன்.
முதலாவதாக உச்சிதனை முகர்ந்தால் படத்தினுடைய இயக்குனர் புகழேந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வசீகரன் சார்பில் NTFL சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை நிகழ்வுக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கர் அவர்களை நான் முன்னே அழைக்கிறேன். வசீகரன் சிவலிங்கம் என்கின்ற ஒரு தனி மனிதனால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு NTFL என்கின்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு 7 பேர் கொண்ட ஒரு அமைப்பாக மாறி நார்வே அரசாங்கத்தினுடைய ஒரு ஆதரவை பெறுகின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இது மூணாவது, சகோதரி சொன்னது போல 3வது ஃபெஸ்டிவல். இது ஒரே ஒரு ஏன் நார்வேல இந்த ஃபெஸ்டிவல் அவங்க பண்றாங்க, அதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல ஆசைப்படுறேன். 2007 நான் நார்வே போயிருந்த போது அங்கே இருக்க ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போயிருந்தேன், வசீகரன் கூட போயிருந்தேன். அந்த ஸ்டேஷனில் ஒரு அக்கார்டியன் படத்தை போட்டுட்டு கீழே நாஸ்க் லாங்குவேஜில் ஏதோ எழுதிருந்துச்சு. நான் நண்பர் வசீகர்கிட்ட கேட்டேன், இது என்ன ஐயா எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் என்னன்னா, எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரீட் மியூசிஷியன், அதாவது தெருவிலிருந்து வாசிக்கின்ற இசைக்கலைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் நீங்கள் நின்று அவங்க வாசிக்கிறத கேட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்கள் கையில் என்ன இருக்கோ அவங்களை கொடுத்துட்டு போங்க. ஏன்னா ஒரு தேசத்தினுடைய கல்ச்சர் என்பது கண்டினியூவாக கடத்தப்படுகிறது என்னாலேயோ ஒன்னாலேயோ கிடையாது, அவங்களால தான் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அவளை மல்டி கல்ச்சருக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தேசம் நார்வே. அந்த தேசத்துல இந்த ஃபங்க்ஷன் இந்த தமிழ் திரைப்பட விழா 3வது ஆண்டாக நடைபெறுகிறது. இந்த வருஷம் 15 திரைப்படங்கள் இந்த விழாவுக்கு தேர்வாயிருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் அழகசாமியின் குதிரை, வெங்காயம், வாகை சுடவா, கோ, ஆரண்ய காண்டம், தீராநதி. இந்த தீராநதி திரைப்படம் பிரான்சில் எடுக்கப்பட்ட திரைப்படம். எங்கேயும் எப்போதும், போராளி, மயக்கம் என்ன, பாலை, உச்சிதனை முகர்ந்தார், வர்ணம், மகான் கணக்கு, ஸ்டார் 67, நர்த்தகி. இந்த ஸ்டார் 67 கனடாவில் எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த 15 திரைப்படங்களோட சேர்த்து இந்த விழாவில் இந்த காம்படிஷன்ல இல்லாம விசேஷமாக 2 படங்களை அவங்க தெரிவு செஞ்சிருக்கிறாங்க ஸ்கிரீன் பண்றதுக்கு. ஒன்று சுபாஷ் கலியன் அவர்கள் இயக்கிய பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றிய ஆவணப்படம். சுபாஷ் அவர்களை தயவு செய்து மேடையில் வந்தவருமாறு அழைக்கிறேன். வெங்காயம் படத்தினுடைய இயக்குனர் ராஜ்குமார் அவர்களையும் நான் அழைக்கிறேன் மேடைக்கு. சேர்த்து அன்னக்கிளி ஆர் செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் வந்த பச்சை குடை என்ற திரைப்படமும் அங்கே திரையிடப்படுகிறது. இது இல்லாமல் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸோட சேர்த்து இந்த 15 படங்கள் காம்படிஷனில் இருக்குது. இப்படி இந்த விழா இந்த வருஷம் நடைபெற போகுது. அப்புறம் நிகழ்ச்சி அவங்க நடத்துவாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன்.